போட்டித் தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தேசிய மகளிர் ஆணையத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா இப்ப நடந்துக்கூடிய தமிழ்நாட்டில் நடந்துட்டு ஆட்சி பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஆட்சி. பெண்களுக்கு சமூக நீதியையும் இடஒதுக்கீடையும் கொடுத்தவங்க இவங்க. இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. எப்பயுமே பெண்களை தான் முன்னாடி வச்சு அவங்க கொஸ்டினா கேட்பாங்க. பாத்தீங்கன்னா தேசிய மகளிர் ஆணையம் இது வந்து எப்ப தொற்றுச்சாங்கன்னா 1992 ஜனவரி 31. அதோட முதல் தலைவர் யாரு பார்த்தீங்கன்னா ஜெயந்தி பட்நாயக். இந்த அமைப்பு எதுக்காக தொற்றுச்சாங்கன்னா தேசிய மகளிர் ஆணைய சட்டத்தின் கீழே வந்து 1990ஆம் ஆண்டில் வந்து தோற்றுச்சாங்க. தேசிய மகளிர் ஆணையத்தின் முதல் ஆண் உறுப்பினர் பார்த்தீங்கன்னா அலோக் ராவத் IAS. அப்ப அந்த ஒரு தலைவர் வந்து யார் இருப்பானா, ஒரு தலைவர் ஒரு உறுப்பினர் செயலாளர் மற்றும் 5 உறுப்பினர்கள் கொண்ட அமைப்பா இது இருந்தது. அடுத்து பெண்களின் நலனுக்காகவும் அதோட மேம்பாடு சம்பந்தப்பட்ட அனைத்து அம்சங்களிலும் இந்த ஆணையம் முக்கிய பங்கு வகிக்கும். பெண்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்கள் குறித்து ஆய்வுகள் செய்தல், கண்காணித்தல் போன்றவற்றில் இந்த முக்கிய அமைப்பாக இந்த அமைப்பு இருக்கும். அடுத்து பத்தி தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் எப்ப கொண்டு வந்தாங்கன்னா 1993 கொண்டு வந்திருப்பாங்க. இது மகளிர் ஆணைய தலைவி மற்றும் 9 உறுப்பினர்கள் கொண்டு வந்தாங்க.